நாம எல்லாரும் ஜான்வரி 1 தான் ஹாப்பி நியூ இயர்ன்னு சொல்றோம். ஆனா ஒரு சிம்பிள் கொஸ்டின் உங்ககிட்ட கேட்குறேன். ஏன் ஜான்வரி 1? இது யார் டிசைட் பண்ணது? நேச்சர் டிசைட் பண்ணுச்சா? இல்ல ஹியூமன்ஸ் டிசைட் பண்ணாங்களா? அதுக்கான ஆன்சரு ஹியூமன்ஸ் தான். இப்போ இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா கன்ஃபியூஷன் இல்லாமல் புரிஞ்சுக்கலாம். ஸோ லெட் ஸ்டார்ட் அவர் டுடேஸ் எபிசோட். இதுக்கு டேட் தெரியாது, சன்னுக்கு ஜான்வரி தெரியாது, ஆனால் நேச்சர் ஃபாலோ பண்ணுறது டே அண்ட் நைட், சீசன்ஸ், சம்மர், வின்டர் இதெல்லாம் தான். கேலண்டர் எப்பவுமே ஹியூமன்ஸ் கிரியேட் பண்ணது தான். ஸோ இதை விடுங்க, அட்லீஸ்ட் நியூ இயரை யார் கிரியேட் பண்ணாங்க? நாம் ஓல்டு செஞ்சுரிஸ்லேருந்து வருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எர்லி ஹியூமன்ஸு கேலண்டரை கிரியேட் பண்ணது ஃபார்மிங் ஸ்டார்ட் பண்ணது தான். ரெயின் சீசன்ஸ் தெரிஞ்சுக்க, கிராப்ஸ் க்ரோ பண்ண. ஸோ அவங்களுக்கு ஜான்வரி இம்பார்ட்டண்ட் இல்லை, ஸ்ப்ரிங் இம்பார்ட்டண்ட். ஸோ ஸ்ப்ரிங்கில் தான் நிறைய கிராப்ஸ் வளரும். ஏன்ஷியன்ட் ரோமன்ஸோட கேலண்டரில் பார்க்கலாம் கைஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் ஜான்வரி, பிப்ரவரி இல்லவே இல்லை, வெறும் 10 months மட்டும்தான் இருந்துச்சு. அதுலேயும் மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், குவிண்டிலீஸ், சிக்ஸ்டிலீஸ், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இந்த 10 மாதம் மட்டும்தான் இதில் இருந்துச்சு. இதை இப்போது நோட் பண்ணுங்க. செப்டம்பர் 7th வருது, அக்டோபர் 8th வருது. ஆனால் அந்த நேம்ஸோட மந்த் நம்பர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதை தான் ரோமன் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கே புரியும். எர்லி ரோமன்ஸோட ப்ராக்டிக்கலான ஒரு விஷயத்த பார்க்கலாம் கைஸ். மார்ச் தான் ஆக்சுவலாக அவங்க நியூ இயராக கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வின்டர் முடிவுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபார்மிங்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஆர்மியை கூட்டிகிட்டு ட்ராவல் பண்ணுவாங்க, அது மட்டும் இல்லாமல் வார்ஸையும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு மார்ச் தான் ஒரு நியூ பிகினிங், அதான் ஃபஸ்ட்டு நியூ இயர். அப்படி இருந்தால் அவங்க ஏன் ஜான்வரி, பிப்ரவரி ஆட் பண்ணாங்க தெரியுமா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வின்டர் மந்த்ஸை அவங்க கவுண்ட் பண்ண முடியலை. ஸோ அதனால தான் எர்லி ரோமன்ஸ் பிப்ரவரி, ஜான்வரி ஆட் பண்ணாங்க. வின்டரில் ஒர்க் இல்லை, ஸோ நோ ஃபார்மிங், நோ வார்ஸ். ரோமன்ஸோட புரிதல் பிரகாரம் ஜான்வரி எப்படி வந்துச்சு தெரியுமா? ஜானஸ் அப்படின்ற ஒரு ரோமன் காடு கிட்ட இருந்து தான். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு கிரியேட்டிவ் திங்கிங் தான் இது. இதுக்கு ஜானஸ் மீனிங் 2 phases அப்படின்னு அர்த்தம். ஒன் ஃபேஸ் பாஸ்ட், அனதர் பேஸ் ஃபியூச்சர். ஸோ இதோட மீனிங் டோர்வே அப்படின்ட்டு, ஒரு புது தொடக்கம் இதோட மீனிங். ஸோ ஜான்வரி சிம்பாலிக்கலி பர்ஃபெக்ட், ஆனால் செலிப்ரேஷன் கிடையாது. ஜான்வரியை அவங்க தேர்ந்தெடுத்தாங்கன்னு தெரியுமா? ரோமில் எவ்ரி இயர் ஒரு நியூ கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஜாயின் பண்ணுவாங்க. மார்ச் வர வர அவங்க வெயிட் பண்ண முடியலை, ஸோ பிளானிங் டிலே ஆகுது, வார்ஸு பண்ண முடியலை. அதனால தான் அதுக்கு ப்ரிப்பரேஷனும் லேட் ஆகுது. ஸோ கன்ஃபியூஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த கன்ஃபியூஷனை உடைக்கிறதுக்கு தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 45 BCயில் ஜூலியஸ் சீசர் பவரில் இருந்தார். கேலண்டர் ஃபுல் மெஸ்ஸாக இருந்துச்சு, ராங் டேஸ், ராங் சீசன்ஸ். ஸோ இவர் எஜிப்சியன் அஸ்ட்ராமர்ஸோட ஹெல்ப் எடுத்தார், சன் சைக்கிள் கேல்குலேட் பண்ணார். ஸோ ரிசல்ட்டு 365 days வந்துச்சு, லீப் இயரை தவிர. ஸோ லீப் இயரில் 366 daysன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுதான் ஜூலியன் கேலண்டர். இங்கிருந்து தான் மொத்தமே ஸ்டார்ட் ஆச்சு கைஸ். வேர்ல்டோட ஒரு பெரிய டெசிஷனு இங்கிருந்து தான் எடுக்கப்பட்டுச்சு. சரி, இதெல்லாம் ஓகே தான். ஆக்சுவலாக இவங்க ஃபாலோ பண்ணால் மட்டும் போதாது, இல்லை உலகம் மொத்தமே ஃபாலோ பண்ணணும். ஆக்சுவலாக இங்கே என்ன ஆச்சுன்னா ரோம் தான் அந்த காலத்தில் ஒரு பிக்கெஸ்ட் எம்பையராக இருந்துச்சு. ஸோ ரோம் ரூல் பண்ண இடம் எல்லாமே சேம் கேலண்டரை ஃபாலோ பண்ணாங்க. கிறிஸ்டியானிட்டி அடாப்ட் பண்ணிக்கிச்சு, அதுக்கப்புறம் ஜார்ஜன் கேலண்டர் வந்துருச்சு. பட் ஜான்வரி 1 தான் நியூ இயராக இருந்துச்சு. ஜான்வரி 1 ஸ்பெஷல் இல்லை, பட் நம்ம பிரெயின் ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணும். அதனால தான் அது நியூ இயரை நம்ம கொண்டாடுறோம். ஹியூமன் பிரெயின்ஸ் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண தோணும், க்ளீன் பேஜாக இருக்கிறதுக்கு விரும்பும், ரீசெட் பாயிண்ட் அப்படின்னு இந்த ஜான்வரியை நினைப்பாங்க. ஸோ அதனால தான் இது ஒரு மென்டல் ரீசெட் பட்டனாக இருக்குது. ஸோ இதோட கடைசி பக்கத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜான்வரி 1 நேச்சர் சூஸ் பண்ணலை, காடும் சூஸ் பண்ணலை, ஹியூமன்ஸ் மட்டும்தான் இதை சூஸ் பண்ணாங்க. பட் எஃபெக்ட் ரொம்பவே ரியலாக இருக்குது. ஏன்னா ஹியூமன் மைண்டு அதை பிலீவ் பண்ணுது. நியூ இயர் பவர் டேட்டில் இல்லை, டெசிஷனில் தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் காய்ஸ்.